என்ன குழந்தைகளே, எப்படி இருக்கீங்க? இதோ இன்றைக்கு உங்களுக்கு முல்லாவின் விசித்திர தண்டனை என்ற நகைச்சுவை கதை சொல்லப் போகிறேன். ஒரு கிராமத்தில் மஜீத் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவனை முல்லா தன் வீட்டு வேலைக்கு வைத்திருந்தார். மஜீத்தும் அவர் வீட்டிற்கு காய்கறி மற்றும் பலசரக்குச் சாமான்களையும் வாங்கி வருவான். அத்துடன் அவன் வீட்டிற்கு வேண்டிய தண்ணீரையும் கிணற்றிலிருந்து இறைத்து வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும். மேலும் முல்லாவின் மனைவிக்கு சமையல் செய்வதற்கும் உதவியாயிருப்பான். அந்த காலத்தில் கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வர பித்தளை, சில்வர் போன்ற பாத்திரங்கள் கிடையாது. அந்த காலம் மண்பானையே விலையுயர்ந்ததாக இருந்தது. இப்படி மண்பானையில் தண்ணீர் எடுத்து வருவது வழக்கம். தினமும் தண்ணீர் கொண்டு வரும்பொழுது தன் விளையாட்டுத் தன்மையாலும் அஜாக்கிரதையாலும் பலமுறை பானைகளை உடைத்திருக்கிறான். அவனோ பரம ஏழை. உடைந்த மண்பானையின் விலையையும் அவனிடமிருந்து வசூலிக்க முடியாது. எனவே விலையுயர்ந்த பானைகளை அடிக்கடி உடைப்பது முல்லாவுக்கு அவன் மனைவிக்கும் மிகுந்த வருத்தத்தை அளித்தது. அவனை பல நாள் கண்டித்தும் ஒரு பயனும் இல்லை. ஒருநாள் முல்லா சந்தைக்குச் சென்று அங்கே அழகான விலையுயர்ந்த வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு மண்பானையை அதிக விலை கொடுத்து வாங்கினார். அதை பார்த்த அவரது மனைவி, "நீங்கள் என்ன இப்படி ஒரு அழகிய பானையை வாங்கினீர்கள்? நம்ம வீட்டு வேலைக்கார பையன் ஒரு விளையாட்டுப் பிள்ளை. அதை மறுபடியும் அஜாக்கிரதையால் உடைத்து போடுவான்" என்று அங்கலாய்த்துக் கொண்டாள். உடனே முல்லாவும், "போகட்டும் விடு, சிறு பையன்தானே, அவனுக்கு முறையாக நாமும் அக்கறை வரும்படி செய்யாமல் அவனை கடிந்து கொண்டோம். நிறைய பானைகளை உடைத்து விட்டான். இனி அவ்வாறு நடக்காமல் கண்காணித்துக் கொள்ளலாம். கவலைப்படாதே" என்று தன் மனைவியை தேற்றினார். மறுநாள் காலை மஜீத் அந்த அழகான பானையை மிகவும் ஆசையுடன் தண்ணீர் எடுக்க வர புறப்பட்டான். அதை பார்த்த முல்லா, "டேய் மஜீத், கொஞ்சம் நில்லு, நான் சொல்வதைக் கேள்" என்று சொன்னார். "தம்பி மஜீத், இதுவரை நீ கிட்டத்தட்ட 100 பானைகளை உடைத்திருக்கிறாய். நானும் என் மனைவியும் பொறுத்துக் கொண்டிருந்தோம். இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன். இதோ இந்த புளிய வார்கொம்பால் நையப் புடைப்பேன். ஆக நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டுமென்று பதில் சொல்" என்றார் மஜீத்தும். "எஜமானாரே, இனிமேல் நான் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்வேன். இனி தவறு நடக்காது" என்று கூறி புதுப்பானையுடன் புறப்பட்டுச் சென்றான். அவன் கொஞ்ச தூரம் சென்றதைக் கண்டு முல்லா அவனை மீண்டும் அழைத்தார். மஜீத்தும் உடனே ஓடிவர முல்லா அவனை தன் கையிலுள்ள புளிய விளாரால் அவனை பழிச் பழிச்சென்று அடித்தார். மஜீத் அழுது கொண்டே, "ஐயா, பானையை உடைத்தல்தானே அடிப்பேன் என்று சொன்னீர்கள். இப்போது பானை உடைவதற்கு முன்பே என்னை அடித்து என் உடலை புண்ணாகி விட்டீர்களே" என்று அடி பொறுக்க முடியாமல் கூறினான். அவனை அடிப்பதற்கு முதலில் தயங்கிய முல்லா இப்போது இரக்கப்பட்டு அவனிடம் சொன்னார், "மடையா, நீ பானையை உடைத்த பிறகு உன்னை உதைத்து என்ன பயன்? உடைந்த பானை மறுபடியும் கிடைக்குமா? அதன் பின்னர் உன்னை அடிப்பதில் என்ன பயன்? ஆகவே முன்கூட்டியே கொடுத்த இந்த அடி உனக்கு பானையை உடைக்கக்கூடாது என்று நினைவுபடுத்துமல்லவா?" என்று கனிவுடன் கூறினார். அன்று முதல் மஜீத் எந்த வேலையையும் கவனமாக செய்து வந்ததோடு பானை உடையாதவாறு தண்ணீரும் கொண்டு வந்தான்.